கால தேசங்களை கடந்து நிற்கும் படைப்பு ராமாயணம். ராமாயணம் ஒரு இதிகாசமாகும். இந்த பூமியில் வாழ்ந்த மகா புருஷர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் சமூகத்தில் பரப்பும் படைப்பே இதிகாசம். தவத்தின் கனலில் உயிராற்றல் ஒளிரும்போது முக்தி எனும் உன்னத கனவு நனவாக தொடங்குகிறது. உயிரற்ற ஜடம்பொருளை நம் உயிராற்றல் ஸ்பரிசிக்கும் போது அது ஒளிமிக்க பூச்சரமாக மிளிர்கிறது. மகான்களும் ஞானிகளும் தவம் என்பதை வெம்மை அல்லது கனல் என்று குறிப்பிடுகின்றனர். தவத்தால் உற்பத்தியாகும் ஆற்றல் ஈடு இணையற்றது. ஆனால் மனிதனோ இந்த பேராற்றலை தன் புலன்களின் வழியே புறச்செயல்களில் வீணடிக்கிறான். இந்த ஆற்றலை வெளி உலகத்திற்கு தாரை வார்த்து விடாமல் நமக்குள்ளேயே இருத்தி வைத்தால் அது நம்மை இரும்பைப் போல் வலிமையாகவும் ஊக்கத்தின் ஊற்றாகவும் மாற்றிவிடும். இந்த உன்னதமான தவமே யோகம். சதி தேவி கடும் தவம் புரிந்ததை நாம் புராணத்தில் படிக்கிறோம். அர்ஜுனன், பிரகல்லாதன், பரதன், லட்சுமணன் ஆகியோரும் அத்தகைய அருந்தவத்தை செய்தவர்களே. அன்னை சீதாதேவி அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த போது கடுமையான விரதங்களையும் தவங்களையுமே தனது கவசமாக அணிந்திருந்தார். தவம் என்பது அடுக்கடுக்காக சாத்திரங்களை படிப்பது அல்ல, மாறாக புற உலகை மறந்து நமக்குள்ளே நாம் மேற்கொள்ளும் அகப்பயணம்தான் அது. அனைத்தும் நமக்குள்ளேதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து புலநடக்கத்தோடு வாழும் வாழ்வே உண்மையான தவம். எந்த ஒரு பொருளுக்கோ அல்லது மனிதருக்கோ தேவையற்ற முக்கியத்துவத்தை கொடுத்து நம் ஆற்றலை சிதறவிடக் கூடாது. மனதிற்கு அடிமையாகாமல் மனதையே அடிமையாக்கி ஆள்வதுதான் தவத்தின் உச்சம். ஐம்புலங்களையும் அடங்காத மனதையும் ஒருமுகப்படுத்தும் போது அங்கே ஒரு தெய்வீக கனல் உருவாகிறது. அதுவே தவம், அதுவே துறவு. தவத்தில் ஆழ்ந்துவிட்டால் பின்னர் நீங்கள் அணிந்திருக்கும் ஆடையின் நிறம் எதுவாக இருந்தாலும் உங்களது ஆன்ம தேஜஸானது புடம் போட்ட பொன்னாக ஒளி வீசும். உங்களை நெருங்கும் எவரும் உங்கள் அண்மையில்
ஓர் அபூர்வமான அன்பையும் அளவற்ற அமைதியையும் உணர்வார்கள். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். രാമായണം ഇതിഹാസമാണ്. ഈ ഭൂമിയിൽ ജീവിച്ചിരുന്ന മഹാപുരുഷന്മാരുടെ ജീവിതത്തെ അടിസ്ഥാനമാക്കി ധാർമ്മികതയും മൂല്യങ്ങളും സമൂഹത്തിൽ പ്രചരിപ്പിക്കുന്ന കൃതിയാണ് ഇതിഹാസം. பாரதம் வேத பூமியாகும். வேத வேதாந்தங்கள், 6 தரிசனங்கள், 18 புராணங்கள், உபபுராணங்கள், ராமாயணம், 5வது வேதமான மகாபாரதம் மற்றும் பகவத்கீதை ஆகியவற்றை உலகிற்கு அளித்த நாடாகும் இது. தொலைநோக்குடைய முனிவர்கள் உலகிற்கு அளித்த அறிவெனும் களஞ்சியமே இந்த படைப்புகள். முனிவர்களின் கடுமையான தவம், சமநோக்கு, தியாகம், தன்னலமின்மை ஆகியவற்றின் புனிதத்தன்மை இந்த நூல்களில் ஒளிர்கின்றன. உலக நன்மைக்காக மட்டுமே உழைத்த அந்த முனிவர்களும் அவர்கள் புகட்டிய சனாதனமான ஆன்மீகமுமே பாரதத்தின் உண்மையான செல்வம். கால தேசங்களை கடந்து நிற்கும் படைப்பு ராமாயணம். ராமாயணம் ஒரு இதிகாசமாகும். இந்த பூமியில் வாழ்ந்த மகா புருஷர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் சமூகத்தில் பரப்பும் படைப்பே இதிகாசம். நாடுகள் மற்றும் கண்டங்களின் எல்லைகளை கடந்து உலகில் பரவியதுதான் ராமரின் மகத்தான வரலாறு. குழந்தைகளிடமும் சமூகத்திலும் நற்பண்புகளை பரப்புவதற்கு மிகவும் பொருத்தமானது ராமாயணம். முன்பு பாட்டிமார்கள் குடும்பத்தில் இருந்த காலத்தில் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் ஆகிய நூல்களின் கதைகளையும் நீதி போதனைகளையும் குழந்தைகளுக்கு புகட்டினார்கள். அது அவர்களின் எதிர்கால வாழ்விலும் நற்குணங்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அத்தகைய குடும்பச் சூழலும் கலாச்சாரமும் அழிந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய காலகட்டம் மொபைல் மற்றும் இன்டர்நெட்டின் காலமாகும். பாட்டிமார்களின் கதைகளை நாம் மறந்துவிட்டோம். அதன் தீமை சமூகத்தில் தெரிகிறது. ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு திருடன் திருடிவிட்டு பலமுறை நீதிமன்றத்திற்கு சென்றான். அவனை அடிக்கடி குற்றவாளியாக கண்ட நீதிபதி அவனது தந்தையை அழைத்து, உங்கள் மகன் 4வது முறையாக இங்கு திருட்டு குற்றத்திற்காக ஆஜராகி உள்ளான். இவன் மீண்டும் மீண்டும் திருடிக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவனுக்கு அறிவுரை கொடுக்கலாமே. அப்போது திருடனின் தந்தை நீதிபதியிடம் சொல்கிறார், நான் அவனுக்கு சரியான தந்திரத்தை தான் புகட்டுகிறேன். ஆனால் அவனுக்கு சாமர்த்தியம் இல்லை. அதனால் மீண்டும் மீண்டும் மாட்டிக்கொள்கிறான். இப்படிப்பட்ட முன்மாதிரியே குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. பெற்றோர்கள் தவறு செய்யாவிட்டாலும் நல்ல முன்மாதிரியாக வாழ்வதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை, வேலைக்கும் போக வேண்டும். சாஃப்ட்வேர் போன்ற வேலை செய்யும் பெற்றோர்கள் அதிக நேரம் அலுவலகத்தில் செலவழிக்கிறார்கள். இரவில் வேலை செய்கிறார்கள், பகலில் தூங்குகிறார்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக வேண்டும். முன்பு அதிக குழந்தைகள் வீட்டில் இருந்தபோது சகோதரர்கள் சகோதரிகளை பார்த்து கொள்வார்கள். அதிக குழந்தைகள் இல்லை, 1-2 குழந்தைகளே உள்ளனர். குழந்தை அழும்போது போனை கொடுப்பார்கள். போனை பார்த்து கொண்டே இருக்கும். போனில் தான் கவனம். போனை திரும்ப வாங்க முயன்றால் சிறிய குழந்தையாயினும் கோபத்துடன் அழுது கையில் கிடைத்ததை எறிகிறது. பேசத் தெரியாத குழந்தைகள் கூட சிறிது வளர்வதற்கு முன்பே கோபத்துடன் உதைக்கிறது. போன் கிடைப்பதற்காக தடை செய்பவர்களை அடித்து போனை பறித்து கொள்கிறது. அழாமல் இருப்பதற்காக கொடுத்து பழகியது. ஆனால் இப்பொழுது அது போதைப் பொருள் போல் ஆகிவிட்டது. பழக்கமே அவர்களை ஆள்கிறது. இதை அம்மா பார்த்ததுண்டு, அறிவுரையும் சொல்வதுண்டு. போனை கொடுக்காதீர்கள், பென்சில் கொடுத்து வரையச் சொல்லுங்கள் அல்லது பொம்மைகள் கொடுங்கள் என்று. குழந்தைகளுக்கு நாம் ஆன்மீக விஷயங்களை கற்பித்தால் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல முடியும். வெளியே வெப்பமாகும்போது அறைக்குள்ளும், அறைக்குள் வெப்பமாகும்போது வெளியேயும் இருப்பது போல சூழ்நிலைகளை ஏற்கும் பழக்கம் உண்டாகும். இப்போது பெரும்பாலும் குடும்பங்களில் பாட்டி, தாத்தா போன்ற பெரியவர்கள் கூட தொலைக்காட்சி அல்லது போனைத்தான் மாலை வேளையில் கூட பார்க்கிறார்கள்.
சந்தோஷம் கிடைப்பதற்காக அவர்கள் டிவி பார்ப்பது தவறில்லை. ஆனால் மாலை நேரத்தில் கூட நாமஜபம் செய்வதை காண்பதில்லை. பழைய காலத்தில் சுமார் 60 வருடங்களுக்கு முன்பெல்லாம் 12 அல்லது 14 கிலோமீட்டர் தூரம் பாட்டியின் வீட்டிற்கு நான் நடந்து போவதுண்டு. வழியில் நாமஜபத்தை கேட்டுக்கொண்டே போவேன். இப்போதெல்லாம் பூஜை அறையில் விளக்கு போன்ற பல்பை ஏற்றி வாசலில் உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டிவி பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அது முன்மாதிரி இல்லை. எனவே குழந்தைகள் அனைவரும் அவரவர் போனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு முன்மாதிரி இல்லை. 10 வயதுக்குள் மனதில் பதியும் விஷயங்கள் எவ்வளவு வயதானாலும் பழக்கத்திற்கு வரும். பழகிய பழக்கம், பேசிய பாணிகள் போன்றவை. உதாரணமாக, நமது இந்தியர்கள் 50 வருடம் அமெரிக்காவில் வசித்தாலும் அவர்களின் ஆங்கிலம் இந்திய பாணியில் இருக்கும். அது உள்ளே பதிந்துவிட்டது. அந்த பாணி மாறாது. எனவே சிறுவயதில் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும்.
புதுச்சேரியிலிருந்து அம்மாவின் யாத்திரை சென்னையை நோக்கி தொடர்ந்தது. வழியில் ஒரு பக்தரின் தீவிர பிரார்த்தனைக்கு மனம் கனிந்து அவரது இல்லத்திற்கு அம்மா விஜயம் செய்தார். அந்த குடும்பத்தின் பூஜை அறையில் சிறப்பு பிரார்த்தனைகளை மேற்கொண்ட அம்மா அவர்களோடு சில பொன்னான கணங்களை செலவிட்டார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஆசிரமத்தை அம்மா அடைந்தபோது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அவரது வருகையை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருந்தனர். காத்திருந்த பக்தர்களின் நடுவே நடந்து வந்த அம்மா மாலை நேர தியானம், பஜனை மற்றும் பிரசாத விநியோகத்திற்காக நேராக மேடைக்கு வந்து அமர்ந்தார். அதனைத் தொடர்ந்து அம்மாவின் வழிகாட்டுதலில் அனைவரும் தியானத்தில் பங்கேற்று அமைதியான அக நோக்கால் தம் கவனத்தை உள்நோக்கி திருப்பினார்கள். அன்றாட வாழ்க்கையின் கவலைகளை எல்லாம் புறந்தள்ளி அவர்கள் மனதின் ஆழத்தில் வார்த்தைகளால் விவரிக்க இயலாத பேரமைதியை உணர்ந்தார்கள். அதன் பின்னர் அம்மா அங்கிருந்த அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார். ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு பிரசாதம் கைமாறி சென்றபோது அது அம்மா உபதேசிக்கும் பகிர்வையும் பரஸ்பர அக்கறையையும் அழகாக பிரதிபலித்தது. அம்மாவின் சன்னிதானத்தில் ஒவ்வொரு இதயமும் பிறர் மீதான அன்பை வளர்ப்பதற்கும் பகிர்வதற்கும் உத்வேகம் பெறுகிறது. அதன் பிறகு அம்மா ஒரு பஜனை பாடலை பாடினார். பக்தர்களும் அவருடன் இணைந்து பாடி சிறிது நேரம் தங்களது கவலைகளை எல்லாம் மறந்து ஆனந்தத்தில் திளைத்தார்கள்.